Naturally, I really love drunkards. இயற்கையா பாருங்க, எனக்கு ரொம்ப இஷ்டம் யாரை பிடிக்கும் தெரியுமா? குடிகாரங்களை தான் பிடிக்கும். I really have a very beautiful liking for drunkards. Don't judge me yet. Don't judge me yet. I love drunkards. I want drunkards. குடிகாரங்களை பார்த்தா எனக்கு ரொம்பவே இஷ்டம். அதுக்காக என்ன இப்பமே நியாயம் தீர்த்துறாதீங்க. குடிகாரங்களை எனக்கு பிடிக்கும். இன்னும் முடிக்கல கதையை. As a matter of fact, most of you should be praying that God send into your churches a lot of drunkards. ஒருவேளை உங்களில் அநேகரும் கூட நீங்கள் ஜெபித்திருக்கலாம். உங்களுடைய சபையில ஆண்டவரே அநேக குடிகாரங்களை உள்ள கொண்டு வாரன்னு நீங்க ஜெபம் பண்ணிருக்கலாம். I love drunkards. எனக்கு குடிகாரன்னா அவ்வளவு இஷ்டம். And when Paul said be drunk in the Holy Spirit, பரிசுத்த ஆவியினாலே வெறிகொண்டு என்று சொல்லி பவுல் சொல்லும்போது, I believe Paul had a revelation about the attitude of drunkards. ஒரு குடிகாரன் அல்லது குடிகாரனுடைய குடிச்சவன் எப்படிலாம் இருப்பான்னு சொல்லி அந்த கற்பனா உலகத்துல நல்ல ஒரு வெளிப்பாட பவுல் பெற்றிருப்பான். You see, drunkards, they walk by faith, not by sight. You see, கவனியுங்கள், குடிகாரன் பார்த்து நடக்க மாட்டான், தரிசித்து நடக்காமல் விசுவாசித்து நடப்பான். குடிகாரன் தரிசித்து நடக்கிறவன் அல்ல, விசுவாசித்து நடக்கிறவன். they don't walk by sight. அவங்க பார்த்து கவனமா நடக்க மாட்டாங்க. They have eyes. அவங்களுக்கு கண்ணு இருக்கு. But the eyes doesn't lead them. It is what is inside them that அவங்களுடைய கண் அவர்களை நடத்தாது. அவர்களுக்குள்ள என்னது உள்ள போச்சோ அந்த வெறிதான் அவங்களை நடத்தும். Those that have ears to hear what the Spirit of God is saying. ஆவியானவர் சொல்லுகிறதை கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். I know you have eyes. உங்க எல்லாருக்கும் கண் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க. Most of you are very knowledgeable. உங்களில் அநேகர் மிகவும் புத்திசாலிகள், அறிவாளிகள். But in this end time, ஆனால் இந்த கடைசி காலத்திலே your knowledge cannot help you that much. உங்களுடைய அறிவு அந்த அளவிற்கு உங்களுக்கு உதவி செய்யவே முடியாது. Your wisdom cannot help you that much. Your eyes, no. உங்களுடைய ஞானம் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. உங்களுடைய பார்வை இல்லை. Blessed are those who are led by the Spirit. They are full of the Holy Spirit, and they don't lead themselves. The organizations doesn't lead them. It's the Holy Spirit that the Spirit of God that is leading them. பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து வெறி கொண்டவர்களாய் வழி நடத்தப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்களுடைய அறிவோ அவருடைய பார்வையோ அவர்களுடைய ஸ்தாபனமோ அவர்களை வழி நடத்தாது. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், அவர்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேக வெறி அவர்களை வழி நடத்தும். I love drunkards. குடிகாரர் எனக்கு ரொம்ப இஷ்டம். Drunkards are the most generous people you can ever meet. குடிகாரர் நீங்கள் இந்த உலகத்திலே சந்தித்திராத மிக மிக தாராள வள்ளல்கள். Very generous. ரொம்ப தாராள வள்ளலுப்பா குடிகாரன். They are not stingy. Kanjam, napi. No. Karimi. No. They are very, very generous. அவன் கஞ்சாம்பட்டியும் அல்ல, நப்பியும் அல்ல, கரிமியும் அல்ல, மிக தாராள வள்ளல். When we are drunk with the Holy Spirit, பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து வெறி கொண்டிருக்கும் போது there will be no karimi. அங்க கரிமிக்கு, there will be no kanjam, no napi. We will be very generous to our city, generous to ourselves, and generous to the world. We will be generous. Giving will not be a problem. கஞ்சத்தனம் பண்ணுவதற்கோ அல்லது நப்பித்தனம் பண்ணுவதற்கோ அங்கே இடமே இல்லை. கர்த்தருடைய ஊழியத்திற்கும் நம்முடைய தேசத்திற்கும் நம்முடைய பிரதேசங்களுக்கும் தாராளமாய் கொடுக்கக்கூடிய வள்ள பெருமக்களாய் நாம் மாறி விடுவோம். Oh, tell everybody Bernard likes drunkards. I just like them because you know what?
Drunkards never give up. They never give up. எல்லாரும் போய் சொல்லுங்க பேனாடுக்கு குடிகாரங்க ரொம்ப இஷ்டம். நீ ஏன் தெரியுமா? இந்த குடிகாரர் இருக்கான் பாருங்க, ஒரு நாளும் எடுத்த அடியில இருந்து பின்வாங்க மாட்டான், விட்டு விடவே மாட்டான், விட்டு கொடுக்க மாட்டான். If one drunkard dies, ஒரு குடிகாரன் செத்தா they will go to the funeral. அடக்கத்துக்கு போவான். They know it's the alcohol that killed him. இந்த குடிதான் அவனை சாவடிச்சதுன்னு அவனுக்கு தெரியும். At the funeral, அந்த அடக்க ஆராதனையில் அடக்கத்துல they will still drink and give even the dead body some to drink. They never give up. They never give up. They never give up. சாராயம் குடிச்சதுனால தான் அவன் நண்பன் செத்தான்னு தெரியும். அவன் அடக்கம் பண்ணுகிற இடத்துக்கு போற நேரத்துல இவன் ஃபுல்லா போட்டுட்டு தான் போவான். அங்கேயும் பணத்துக்கு முன்னால அவனும் குடிப்பான். செத்த பணத்து வாயிலும் கூட, தமிழ் புரியுது பாருங்க அவருக்கு, செத்த பண வாயில கூட அந்த சாராயத்தை ஊத்துவான். They never give up. அவர் ஒருபோதும் ஒருபோதும் விட்டு விடவே மாட்டார்கள். So Paul said, be drunk. Be drunk. Paul said, be drunk. Be drunk with the Holy Spirit. Be drunk. What did he mean? Be drunk. Oh, be drunk. Be drunk. Be drunk. Be drunk with the Spirit. So if I'm drunk with the Holy Ghost, depression, no depression, no discouragement. You never give up. You never give up when you are drunk in the Spirit. You never give. It doesn't matter what happens. You never ever give up. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், ஆவியினாலே நிறைந்து, ஆவியினாலே நிறைந்து, ஆவியினாலே நிறைந்து. அவர் எத்தனை தடவை சொன்னார் கணக்கு வச்சிருப்பார், அத்தனையும் சொல்லிதான். ஆவியினாலே நிறைந்து, ஆவியினாலே வெறி கொண்டு, ஆவியினாலே வெறி கொண்டு, ஆவியினாலே வெறி கொண்டு இருங்கள் என்று சொல்லும் போது அவன் யோசித்தான், ஒருபோது விடக்கூடாது, விடக்கூடாது, விடக்கூடாது. எப்பொழுதும் ஆவியினாலே நிறைக்கும் போது சோர்வு வராது, அதைரியம் வராது, ஏமாற்றம் வராது. தொடர்ந்து குடிச்சுக்கிட்டே இருக்கலாம். தண்ணி அல்ல, பரிசுத்த ஆவியானவர் நிறைந்து காணும் பொழுது அங்கே வெற்றி மேலே வெற்றி. The devil never gives up. Why should you give up as a child of God? ஏங்க பிசாசே விட்டு கொடுக்கிறது இல்ல, நீங்க ஏன் விட்டு கொடுக்கணும்? He was beaten in the Garden of Eden. He's still fighting. அவன் ஏதேன் தோட்டத்திலிருந்து உதைத்து தள்ளப்பட்டு வெளியேற்றப்பட்டான். ஆனா இன்னைக்கும் ஆளு சண்டை போட்டு தான் இருக்கிறான். Jesus beat him very well on Calvary's tree and made a public show of him when he rose on the third day. Still the guy is fighting. கல்வாரி சிலுவையிலே அவர் இயேசுநாதர் நமக்காக மிகவும் பகிரங்கமாக அடிக்கப்பட்டு தோல் உரிக்கப்பட்டார். அடிபடக்கூடிய எல்லா வேலையும் அவர் முடித்தார். ஆனால் இன்னும் பிசாசு சண்டையிட்டு கொண்டுதான் இருக்கிறான், போராடி கொண்டுதான் இருக்கிறான். அவன் தன்னுடைய வேலையை இடையில நிறுத்தவே போறதில்லை, விட்டுவிட போறதும் இல்லை. He knows his future has been determined. He's going to hell, but he is still fighting. அவனுடைய வருங்காலம் அவனுக்கு நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. தான் நரகத்துக்கு தான் போவேன், பாதாளத்தில் தள்ளப்படுவேன் என்று அவனுக்கு நன்றாகவே தெரியும். ஆனா இன்னும் சண்டை போட்டு இருக்கிறான். You can't give up. நீங்க விட்டு விடவே முடியாது. Drunkards are the most united people on the face of the earth. இந்த பூமியிலே இருக்கிறதுல நெருக்கமான ஐக்கிய உறவு கொள்ளுகிறவர்கள் குடிகாரனுங்க தான். Unity is not a problem for drunkards. குடிகாரனுக்கு ஐக்கியத்தை பற்றி பிரச்சனையே கிடையாதுங்க. See, the reason why there are divisions in the body of Christ கிறிஸ்துவின் சரீரமாய சபையில பிரிவினை காரணம் என்ன தெரியுமா? is because we are not drunk yet. We are not drunk with the Spirit. We are not. That's the problem. That's the problem. And Paul said, be united in spirit. In spirit. If you are in the Spirit and I am in the Spirit, somehow there is a connection. But if you are in the Spirit and I am in the flesh, we are not drunk. We are not drunk.
ஏன் தெரியுமா இன்றைக்கு திருச்சபையில இன்னும் ஐக்கியம் வரவில்லை? ஏன் நமக்குள்ளே பல வேறுபாடுகள், பாகுபாடுகள்? நாம் இன்னும் குடிக்கவில்லை, வெறுக்கவில்லை. ஏனென்றால் நாம் ஒருவரோடு ஒரு ஐக்கியம் பாராட்ட வேண்டும் என்று சொன்னால், பாராட்டுவோம் என்றால், நாம் ஆவியிலே நிறைந்தவர்களாய், ஆவியிலேயே இருக்கிறவர்களாய் இருப்போம். ஆவியிலே இருக்கிறவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் பாராட்டுவதில் பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம பிரச்சனை எல்லாம் என்னன்னா, ஆவியிலேயே இருக்கிறோம், மாம்சத்திலேயும் இருக்கிறோம். Drunkards will fight each other. குடிகாரர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுவாங்க, but they stay together. ஆனா அடுத்த நேரம் பாருங்க ஒண்ணா இருந்துவா. I love drunkards because குடிகாரங்களை எனக்கு ரொம்ப இஷ்டம். காரணம், they say what's in their mind. They say what the alcohol is telling them. They don't preach their minds, they preach the mind of the Spirit. When you are full of the Holy Ghost, when you are drunk in the Spirit, it's not. கவனியுங்கள், குடிகாரங்களை எனக்கு ரொம்ப இஷ்டம். காரணம்னா, அவன் தலை சொல்றத அவன் வெளியே சொல்ல மாட்டான். ஆல்கஹால் உள்ள போயிருக்கிறத குடி என்ன சொல்றதோ அதை தான் சொல்லுவான். தலை சொல்றத பிரசங்கம் பண்ண மாட்டான். அவனுடைய ஆவி சொல்லுகிறதா பிரசங்கிப்பான். தேவ பிள்ளைகளே, நாமும் ஆவினாலே நிறைந்தவர்களாய் இருப்போமானால் தலையறிவு பிரசங்கம் அல்ல, ஆவி நேவுதலின் பிரசங்கம். It's good to preach your mind. உங்களுடைய மண்டையிலே சிந்தையிலே இருப்பது பிரசங்கிப்பது நல்லது. But it doesn't attract an attention from even the powers of darkness. It doesn't attract attention. அது கவனத்தை ஈர்க்காது. When a drunkard begins to speak based on the influence of the alcohol, குடிகாரன் it attracts attention. குடிகாரன் பாருங்க, அவன் குடியில நிறைஞ்ச அந்த குடி வெறியில அவன் பேசுவான் பாருங்க. ரோட்ல போறவன சில நேரம் அவன் நின்று கேட்கக்கூடிய அளவிற்கு அவன் வார்த்தை அப்படியே அவனை ஈர்க்கும், கவர்ச்சியாக்கும். When you are drunk in the Holy Spirit, பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் நிறைந்து காணப்படும்போது, and you open your mouth to speak, உங்கள் வாயை பேசுவதற்கு பிரசங்கிப்பதற்கு திறக்கும் போதே demons will recognize, பிசாசு உடனே அடையாளம் கண்டுவிடும். human beings will recognize, மனுஷர்கள் உடனே அடையாளம் கண்டுகொள்வார்கள். creates an attention. அது கவர்ச்சியை உருவாக்குகிறது. Drunkards have lost their minds. குடிகாரர் சுய நினைவு இழந்தவர்கள். Men and women of God, Christians, are supposed to lose their minds and have the mind of Christ. தேவதாசர்கள், தேவ ஊழியக்காரிகள், கிறிஸ்தவர்கள் தங்களுடைய மாம்சீக சிந்தையை இழந்து தெய்வீக கிறிஸ்துவின் சிந்தையை உடையவர்களாய் இருக்க எதிர்பார்க்கப்படுகிறார்கள். Drunkards are very bold. குடிகாரங்க பாருங்க ரொம்ப தைரியசாலிகள். Very bold. ரொம்ப தைரியம். Their words are words of faith. அவருடைய வார்த்தையெல்லாம் விசுவாச வார்த்தைகளுங்க. Say, hey, you're going to fall down. ஏய், நீ விழ போற. He said, me? நானா? No. நானா விழ மாட்டேன். No. நான் விழ மாட்டேன். They don't accept the negativities. எதிர்மாறானவைகளை ஒருபோதும் அவன் ஒத்துக்கிடவே மாட்டான். You tell a drunkard you are poor. ஒரு குடிகாரனை பார்த்து தரித்திரம், நீ பிச்சைக்காரன்னு சொல்லுங்களேன். சிரிப்பா. I'm very rich. நான் தான் இருக்கிறதுல பணக்காரன். You see all these buildings, they are mine, you know. இந்த பாக்குற கட்டடெல்லாம் பாரு, இதெல்லாம் என்னுடையதாயா, என்னையா நீ ஏழன்னு சொல்ற? You get drunk in the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் வெறித்து நிறைந்து காணப்படும் போது, and you look at Chennai, சென்னை மாநகரத்தை, பட்டணத்தை பாருங்கள். it belongs to Jesus. இந்த சென்னை பட்டணமே
இயேசுவுக்கு சொந்தம் என்று ஆவினாலே நிறைந்து வெறி கொண்டு சொல்லுவாய். And people are laughing at you. ஜனங்கள் உன்னை பார்த்து சிரிப்பார்கள். Look at what he's saying. He's crazy. இங்க பாரு பைத்தியக்காரன் சொல்றான் பாரு. Oh yes, I've lost my mind. I have the mind of Christ. I'm being led by the Holy Ghost. நான் என்னுடைய கிறிஸ்துவின் சிந்தை உடையவனாய் பரிசுத்தாவினாலே நிறைந்து சொல்லுகிறேன். You don't speak what you see. பார்க்கிறத வச்சு நீங்க பேச மாட்டீங்க. When you are full of the Spirit. ஆவினாலே நிறைந்து நீங்கள் இருக்கும்போது. Pastor Anand, drunkards are very relatable. பாருங்க ஒரு குடிகாரன்கிட்ட எப்ப வேணாலும் பேசலாம். ஒரு தொடர்பு கொள்ளக்கூடிய மிகவும் சாத்தியமான. How are you? நீ எப்படி இருக்க? A man of God, a woman of God who is not drunk. தேவனுடைய ஆவியினாலே நிறைந்து காணப்படாத ஒருவன் அவர் மூஞ்ச வச்ச மாதிரி தான் மூஞ்ச தூக்கிட்டு சரியான அனுமான் குரங்கு மாதிரி இம்முன்னு போயிட்டார். His face looks like he's been baptized in lemon juice. அவன் மூஞ்செல்லாம் எலுமிச்சை சார்ல ஞான ஸ்நானம் எடுத்த மூஞ்சி மாதிரி இருக்கான். And when you do that, you scare the sheep away. நீங்கள் அப்படி செய்யும்போது ஆடுகளை நீங்கள் சிதறடிக்கிறீர்கள். The souls are afraid of you, man of God. தேவதாசனே உன்னை பார்த்தாலே ஆத்துமாக்கள் பயப்படுகிறார்கள். The little lion of the tribe of Judah. யூத கோத்திரத்து பால சிங்கம் மூஞ்ச பாரு மூஞ்ச. When you are full of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் நிறைந்திருக்கும்போது. When you are drunk in the Spirit. ஆவியினாலே நிறைந்து நீங்கள் காணப்படும்போது. How are you doing? நீங்க எப்படியா இருக்கீங்க? Everything okay? எல்லாம் சரியா இருக்கா? I love you, brother. சகோதரனே நான் உன்னை நேசிக்கிறேன். How is the church? சபை எப்படி இருக்கிறது? You're going to make it. கரெக்ட்டா சொல்லி அடிச்சனையா. You open up. திறந்த ஒரு மனப்பான்மை. Because you have nothing to hide. ஏனென்றால் அங்க ஒளிவு மறைவே கிடையாது. Drunkards are very committed. குடிகாரர் சொல்லுவதிலே அல்லது அர்ப்பணம் நிறைந்தவர்கள். Committed. Very committed. They are consistent. அதுல உறுதியா இருப்பாங்க. If they drink every day 6 o'clock, every day 6 o'clock they would drink. I mean, you don't have to motivate them. They are very committed. குடிகாரன் பாருங்க கரெக்டா ஒரு நாள்ல 6 மணிக்கு குடிக்கிறானா கரெக்டா அடுத்த நாள் சரியா 6 மணிக்கு குடிப்பான். இந்த நேரம் சரியா கடைபிடிக்கிறதுல அவன் அர்ப்பணம் நிறைந்தவன். Drunkards are never concerned with their outside appearance. குடிகாரன் ஒருபோதும் தான் எப்படி வெளியே தோற்றமளிக்கிறான் அவனுக்கு கவலையே கிடையாது. சட்டை பண்ண மாட்டான். They are always focused on their mission. What they want to do. What they are wearing and how they look is less important. அவனுடைய ட்ரெஸ்ஸோ அவன் எப்படி தோற்றமளிக்கிறானோ அது அவனுக்கு முக்கியமே கிடையாது. தண்ணி அடிக்கிறதுலே கருமமே கண்ணாயினார் மாதிரி அப்படியே இருப்பான். They are focused. When we are drunk with the Spirit, ஆவியினாலே நிறைந்து நாம் காணப்படும்போது the first things first. முதலிடம் வைக்க வேண்டியவைகள் முதலிடம் வைக்க. We don't major on the minor and minor on the major. It's Jesus and souls. Jesus and souls. Jesus and souls. The rest doesn't matter. சின்ன பெரிய பெரிய காரியங்கள் என்று நாம் தடுமாற அவசியம் இல்லை. இயேசு ஆத்துமாக்கள், ஆத்துமாக்கள் இயேசு, இயேசு ஆத்துமாக்கள், ஆத்துமாக்கள் இயேசு என்று சொல்லி நம்முடைய கவனிப்பையும் உன்னிப்பையும் அதிலேயே வைத்திருப்போம். I'll never forget sitting in a meeting with Prime Minister Tony Blair in Britain. பிரிட்டன்ல பிரைம் மினிஸ்டர் டோனி பிளேயர் அவர்களோடு ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்த சம்பவத்தை நான் மறக்கவே மாட்டேன்.
Very appreciative man. மிகவும் பாராட்டப்படக்கூடிய ஒரு மனிதன். Because through God's prophetic word, he became the prime minister. I mean, he was not even close to it. It was Margaret Burkett and Gordon Brown. These were the gurus. These were the champions in the Labour Party. Tony Blair was far away. I mean, he was not known. But the Spirit of God in a little meeting spoke and said, you will be the prime minister for a very long time. And they look at this brown boy and they wondered, where do you come from? Tony அரசியல் ரீதியிலே அவருடைய லேபர் பார்ட்டியிலே அவர் அப்படிப்பட்ட பிரைம் மினிஸ்டர்னா பிரதமராக வருவதற்கு எந்த விதமான ஒரு சாத்தியமும் இல்லை. அவரை காட்டிலும் அரசியலில் பழுத்த பழங்களானது ஆயத்தத்தோடு இருந்தன. ஆனால் ஆண்டவர் அவர் பிரதமராவதற்கு அநேக வருடங்களுக்கு முன்பாகவே நீ வருவாய் என்று தீர்க்க தரிசனம் உரைத்தார். அவர் வருகிறதை மக்கள் கேள்விப்படும் போது இவன் எப்படி வருவான் என்று சொல்லி அல்லத்தட்டி அற்பமாய் பார்த்தார். ஆனால் ஆண்டவர் அவர்களை உயர்த்தினார். And it happened according to the word of the Lord. தேவனுடைய வார்த்தையின்படி அது நடந்தது. In a meeting with him, அவரோடு நான் கூட்டத்தில் இருக்கும்போது after he became a prime minister, அவர் பிரைம் மினிஸ்டர் ஆன பிறகு he looked at my face. என் முகத்தை பார்த்தார். He said, I appreciate people of color better. நிறம் உள்ள மக்களை பல நிறப்பட்ட மக்களை நல்ல நிறமுள்ள மக்களை நான் அதிகமாய் பாராட்டுவேன் என்று சொன்னார். It's a very important statement. அது மிகவும் முக்கியமான ஒரு அறிக்கை. In other words, இன்னொரு விதத்திலே I've realized that the creator of the universe can use anybody. அது எதை காண்பிக்கிறது? சர்வலோகத்தையும் அண்ட சராசரத்தையும் படைத்த சிருஷ்டி கர்த்தர் எவனையும் எப்பேற்பட்டவனையும் தம்முடைய மகிமைக்காக உபயோகப்படுத்த முடியும். Please, are there drunkards in this room? இந்த அரங்கிலே குடிகாரங்கள்லாம் கை தூக்குங்க. I mean those drunk in the spirit. அங்கக சாராயம் குடிச்சவங்கள நான் கேட்கலங்க. ஆவியினாலே நிறைந்த குடிகாரர்கள் எல்லாரும் கையை தூக்குங்க. Please, I want you to high five another drunkard and said, welcome. இன்னொரு பக்கத்துல உள்ள குடிகாரனுக்கு ஹை ஃபைவ் சொல்லி உன்னை வரவேற்கிறேன் என்று சொல்லுங்க. குடிகாரர் ஒருத்தரை ஒருத்தர் வாழ்த்துங்க. Drunkards don't discriminate. They don't discriminate. You know, you come from south of India, north of India. You are upper caste, lower caste. குடிகாரங்கள் ஒருபோதும் பாக பிரிவினை அல்லது வேறுபடுத்தி பாரபட்சத்தோடு பார்க்க மாட்டார்கள். நீ மேல் வகுப்பு, நான் கீழ் வகுப்பு, அல்லது நீ வடநாடு, நான் தென்னாடு, அப்படி கிடையாது. They don't discriminate. அவர்கள் ஒருபோதும் பாரபட்சத்தோடு பாகுபாடு பார்க்க மாட்டார்கள். They see everybody on the same level. எல்லாரையும் ஒரே நிலையிலே காண்பார்கள். They see things in twos. அவர்கள் காரியங்களை ரெண்டு ரெண்டா பார்ப்பானா. Is he a drunkard or not? அவன் குடிகாரனா இல்லையா? உன்னை பார்க்கும்போதே ரெண்டா பார்ப்பான். உன்னை குடிகாரனா இல்லையா? When they meet any human being, they are thinking of one thing. Is he a drunkard or not? யாராவது இன்னொரு மனுஷனை அவன் பார்க்கும்போது ஒரே ஒரு எண்ணத்தோடு தான் பார்ப்பான். இவன் குடிகாரனா இல்லையா? Is he born again or not? மறுபடியும் பிறந்திருக்கிறானா இல்லையா? Is he saved or unsaved? ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரா ரட்சிக்கப்படலையா? Is he a Christian or not? கிறிஸ்தவனா இல்லையா? Is he a child of God or not? தேவனுடைய பிள்ளையா இல்லையா? They see things in twos. எப்ப பார் ரெண்டா தான் பார்ப்பான். The rest does not matter to a drunkard. மற்ற காரியங்கள் ஒன்றுமே அவனுக்கு காரியம் இல்லை. Where you went to school, எங்க பள்ளிக்கூடம் போன,
I mean, all they want to hear is about the alcohol. They want to hear some stories about the alcohol. They have no time for anything. அவங்க கேட்க விரும்புற கதையெல்லாம் சாராயம் 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 குடி குடி குடி. அதை விட்டா வேற கதையே அவன் கேட்க விரும்ப மாட்டான். No discrimination. எந்த பாரபட்சம் பாகுபாடு இல்லவே இல்லை, வேறுபடுத்தி பார்க்கிற நிலையே கிடையாது. I mean, you can have more degrees than the thermometer and a drunkard is not moved by it. தெர்மாமீட்டரை காட்டிலும் அதிகமான டிகிரி பட்டங்கள் உனக்கு இருக்கலாம், குடிகாரன் அதை பத்தி அவனுக்கு கவலையே கிடையாதுங்க, சட்டை பண்ண மாட்டான். Please write this down. Drunkards are fearless. No fear. தயவு செய்து குறித்துக் கொள்ளுங்கள், குடிகாரனுக்கு பயமே கிடையாது. For God has not given you the spirit of fear, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, but of power, பலமுள்ள ஆவி. So you can walk in love and have a sound mind. நீங்கள் அன்போடு கூட நடந்து தெளிந்த புத்தியோடு கூட வாழும்படியாய். The spirit of power, love and sound mind. Not sound mind, power and love. No, not love, power and sound mind. No, power first to be able to love people and even love those who hate you. You need the power of God to be able to walk in love. So he gives you power first to be able to walk in love, and then you can sleep and enjoy your sleep. You cannot sleep if there's no love in your heart, if you're not loving each other, if there's hatred in your heart. You cannot sleep. You can't have a sound mind. Your thoughts and planning and decisions will be distorted. Everything you do will be messed up. There's no sleep for the wicked. The Bible says you need the power of God so you can walk in love towards each other, and then sound mind. God has not given us the spirit of fear, but the spirit of power, love, and a sound mind. Love comes, but first power. He gives you the spirit of power. So say that, the spirit of power, the spirit of love, and a sound mind. So you receive the power, you walk in love, and then have a sound mind. Just explain that part. Just this little bit. Just this one. தேவன் நமக்கு முதலாவது பலன், அதற்கு பிறகு அன்பு, அதற்கு பிறகு தெளிந்த புத்தியை தந்திருக்கிறார். தெளிந்த புத்தி, அன்பு, பலன் என்றல்ல. அன்பு, தெளிந்த புத்தி, பலம் என்றும் அல்ல. முதலாவது பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் தந்திருக்கிறார். பலன் இருந்தாதான் அன்பு கூற முடியும், அன்பு கூர்ந்தாதான் தெளிந்த புத்தி இருக்கும், தெளிந்த புத்தி இருந்தாதான் உருப்படியா தூங்க முடியும். துன்மார்க்கனுக்கு நித்திரை வராதுன்னு சொல்லி இருக்கிறார். அதனுடைய அர்த்தம் உனக்கு தெளிந்த புத்தி இல்லை. தெளிந்த புத்தி ஏன் இல்லை? கூட இருக்கிற சகோதரனை அன்பு கூற முடியல. அன்பு ஏன் வரல? அவர் கொடுக்கிற பலன் உனக்கு இல்லை. அந்த பலனோடு தான் பேசுறேன். நன்றி. When there's a fear of failure, no initiative. You die to initiative. You die to ability to risk for the kingdom. You will not do anything. It incapacitates you. It stops you. The fear of failure will kill your initiative. தோற்று போவேன் என்று சொல்லக்கூடிய பயம் வந்தவுடனே உன்னுடைய ஊழியத்திலே உன்னுடைய திறமைகளை உபயோகப்படுத்தி துவங்குவதற்கே அங்கே எல்லை இல்லை. நீ துவங்குவதற்கு முன்பாவே உன்னுடைய ஊழியத்திற்கு உன்னுடைய திறமைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டாய். So you be anointed and gifted, but will never take any initiative. ஆகவே அபிஷேகம் பெற்றிருக்கிறாய், வரம் பெற்றிருக்கிறாய், initiative எதையும் துவங்க முடியவில்லை. You will not step out. நீ அடியெடுத்து வைக்க மாட்டிருக்கிறாய். You sit at one place and do the same things all the time. ஒரே You never break out to do the best that God designed for your life. ஊழியத்திலே இருக்கிறாய், ஒரே இடத்திலே உட்காருகிறாய், செய்ததையே செய்து கொண்டிருக்கிறாய். உன்னை கொண்டு ஆண்டவர் செய்ய விரும்புகிற சிறந்த காரியத்தை சிறந்த நிலையிலே செய்வதற்கு உன்னாலே அடியெடுத்து வைக்க திறமை இல்லை.
When fear is present, faith is absent. பயம் வருகிற இடத்திலே விசுவாசம் இல்லாமல் போகிறது. And a fearful person is undependable. பயப்படுகிற ஒரு ஆளை நம்பவே முடியாது, சார்ந்து கொள்ளவே முடியாது. Fear. பயம். The fear of failure. தோற்று போவேன் என்ற பயம். The fear of rejection. புறக்கணிப்பின் ஒரு பயம். You fear that people will not accept you. ஜனங்கள் என்னை அங்கீகரிக்க மாட்டார்களோ என்ற ஒரு பயம். When that happens, அது நடக்கும்போது, when you have that kind of fear, நீ அப்படிப்பட்ட விதத்தில் உள்ள பயத்தை உடையவனாய் இருக்கும்போது, you will never take a stand for anything. You fall for everything. எதையும் எடுக்குவதற்கு, எதையும் சாதிப்பதற்கு நீ அடி எடுத்து வைக்க மாட்டாய். எதை கண்டாலும் விழுந்து விடுவாய். You go with everybody, everywhere, every time, anyhow, with anywhere, and end up nowhere. You don't take a stand for the word of God. You don't take a stand for Jesus. You don't take a stand for anything that smells like Jesus. No, because you want everybody to accept you. So somehow, some way, you are like the wind. எல்லாரோடும் எங்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நீ போகிற நீ எல்லாரும் உன்னை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் என்றும் இல்லாத இடத்துல போய் முடிவடைகிறாய். காரணம் என்ன? எல்லாரும் என்னை அங்கீகரிப்பார்களோ என்ற ஒரு பயம் உனக்குள்ளே வந்து விட்டது. புறக்கணிப்பின் பயம் வந்தபடினாலே ஒரு காற்றை போல நீ இருக்கின்றாய். So you have a wind ministry. இப்போ காற்று ஊழியம், wind ministry. Unstable in all your ways. உங்களுடைய வழிகளில் எல்லாம் நிலையற்றவர்களாக இருக்கிறீர்கள். The fear of rejection. புறக்கணிக்கப்படுவோம் என்ற ஒரு பயம். Fear. பயம். Fear. பயம். Fear of suffering. பாடுகளை பற்றிய பயம் will make you a slave. உன்னை அடிமையாக்கி விடுகிறது. To human beings. மனுஷர்களுக்கு உன்னை அடிமைப்படுத்தி விடுகிறது. A slave. அடிமை. To people's opinion. ஜனங்களுடைய அபிப்பிராயத்துக்கு. Instead of the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு அடிமைப்படாதபடி மனுஷனுடைய அபிப்பிராயத்திற்கு அடிமையாகி விடுகிறாய். Do you know that naturally we appreciate people that have taken a stand for something? ஏதோ ஒன்றிலே உறுதியாய் அவர்கள் அடி எடுத்தவுடனே அவர்களை நாம் இயற்கையா பாருங்க உடனே பாராட்டுகிறோம். The fear. பயம். Of failure. தோல்வியை பற்றிய பயம். Fear of rejection. புறக்கணிப்பின் பயம். Fear of suffering. பாடு வந்துமோ கஷ்டத்தை பார்த்தா பயம். Fear of death. மரண பயம். But drunkards, no. குடிகாரனுக்கு பயமே கிடையாதுங்க. They will cross the street. அவங்க ரோட் அப்படியே கிராஸ் பண்ணுவாங்க அவரை மாதிரியே. When cars are coming from both ends. கார் ரெண்டு பக்கமும் சர்ரு புர்னு வரும். God is calling you to cross over your neighborhood. For there are other neighborhoods in this city that God has given you. தேவன் உனக்கு கொடுக்கும்படியான மற்ற அயல் பகுதி உங்களுக்கு இருக்கிறது. தேவன் உன்னுடைய எல்லையை தாண்டி நீ அடுத்த எல்லைக்குள்ளும் போக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Cross over your nation. உன்னுடைய தேசத்தை தாண்டி செல். Cross over your cultural people. I mean, you come from a particular tribe. So every member of your church come from that particular tribe. There are other tribes that Jesus is calling you to reach as well. உன்னுடைய கலாச்சாரத்தை நீ தாண்ட வேண்டும். நீ ஒரு குறிப்பிட்ட ஜாதியை அல்லது கலாச்சாரத்தை சார்ந்தவன். உன்னுடைய சபைக்கு வருகிறவர்கள் எல்லாரும் அந்த குறிப்பிட்ட ஜாதி கலாச்சாரத்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடாது. அதையும் நீ தாண்டி செல்ல. When you are drunk of the Spirit of God. நீ தேவனுடைய ஆவியினாலே நிறைந்து காணப்படும் போது, when you are drunk of the Spirit of Jesus, இயேசுவின் ஆவியினாலே நீ வெறித்திருக்கிறவனாய் காணப்படும் போது, you cross over from your church. உன்னுடைய சபையிலிருந்து தாண்டி, like a drunkard, you will cross over. குடிகாரனைப் போல நீ தாண்டி செல்லுவாய். and reach out for the next church in the neighborhood. பக்கத்தில் இருக்கிற இன்னொரு சபைக்காக. They don't come from your denomination. உன்னுடைய சபை பிரிவிலிருந்து அவர்கள் வருகிறவர்கள் அல்ல. but like a drunkard crossing a street, you will cross over and plant a seed and bless them financially and pray for them. You will cross over.
ஆனால் குடிகாரன் அந்த தெருவை தாண்டி சாலையை தாண்டி செல்லுவது போல நீ உன்னுடைய ஊழிய எல்லை விட்டு தாண்டி இன்னொரு எல்லைக்குள்ளே போய் அங்கே இருக்கிற ஊழியனையோ ஊழியத்தையோ நீ உன்னுடைய விதையினாலே பணத்தினாலே ஆசீர்வதி, ஊழியத்தினாலே ஆசீர்வதி. And you see the cars coming from every side. இப்ப ரெண்டு பக்கத்துல இருந்து கார் வருது. The deacons will be telling you, Pastor, be careful. That pastor is not good. Be careful. இந்த பக்கம் வர கார் என்ன தெரியுமா? மூப்பனார் கார். மூப்பனார் சொல்லுவார், பாஸ்டர் ஜாக்கிரதை, தாண்டி போகாதீங்க. The intercessory team will tell you, Pastor, we've sensed something that you are in danger. ஜெபிக்கிற பரிந்துரைப்பின் அந்த கூட்டம் சொல்லும், பாஸ்டர் நாங்க ஜெபம் பண்ணும்போது ஏதோ ஒன்னு உணர்றோம், ஏதோ ஒரு ஆபத்து வருது. On every side. பரவாயில்ல, எல்லா பக்கத்துல இருந்து வரும் கார். But not the drunkard. ஆனா குடிகாரனை பாருங்க, he will cross over. அவன் தாண்டி செல்வான். That is what God is calling us to be and do. நாமும் அப்படி இருக்க, அப்படி செயல்பட தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். Amen. Amen. Already some of you are not in a hurry to get drunk. ஏற்கனவே உங்களில் அநேகர் இப்பொழுது குடியில நிரம்ப அவசரத்தோடு ஆயத்தத்தோடு இருக்கிறீர்கள். Pastor, one of the virus that is destroying men and women of God, தேவனுடைய ஜனங்களை அழிக்கக்கூடிய விஷக்கொல்லியிலே ஒன்று is called worry. கவலை என்ற விஷக்கொல்லி. Drunkards don't worry. குடிகாரனுக்கு கவலையே கிடையாதுங்க. They just don't worry. கவலையே பட மாட்டான். Yet they have problems. என்றாலும் அவனுக்கு பிரச்சனை இருக்குது. They just don't worry. ஆனா கவலைப்படவே மாட்டான். I wonder how drunkards survive. இந்த குடிகாரன் எப்படித்தாயா பிழைக்கிறான், எனக்கே ஆச்சரியமா இருக்கு. Have you thought about that? How do these guys survive? இந்த ஆசாமிங்க எப்படிதான் பிழைக்கிறாங்க, என்னைக்காவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா நீங்க? But they still survive. ஆனா they still survive. Somehow, some way. எப்படியோ எங்கேயோ அவங்க பிழைச்சிட்டு தான் இருக்கிறான். They will have some money somewhere. எங்க இருந்தாவது பணம் அவனுக்கு கிடைக்கும். To keep drinking. தொடர்ந்து குடிக்க. For God shall supply all your needs according to His, not yours. His, not yours. His riches in the heavenly bank in glory by Christ Jesus. You get drunk in the Holy Spirit. You don't worry about the bills that have not been paid and this that has not been built. That is not your problem. You just keep drinking. தேவன் தமது ஐஸ்வரியத்தின்படியே உங்களுடைய ஐஸ்வரியத்தின்படி அல்ல, தமது ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குவார் என்று சொன்னால், இந்த பில்லு கட்ட வேண்டுமே, அந்த பில்லு கட்ட வேண்டுமே, இதற்கு இவ்வளவு தேவை, அதற்கென்று தேவை என்று சொல்லி நீ கலங்க அவசியமில்லை, கவலைப்பட அவசியமில்லை. குடிகாரனை போல இரு. You get drunk in the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே வெறித்திரு. God said, I'll take care of your bills. தேவன் சொல்லுகிறார், உன் பில் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். I'll take care of your family, your relatives, the church. I'll pay anything. I'll just build you anything. I'll do it. உன்னுடைய குடும்ப செலவா, உன்னுடைய உறவினர்கள் செலவா, உன்னுடைய ஊழிய செலவா, உன்னுடைய எதுவா இருந்தாலும் என்ன பில்லானாலும் சரி நானே பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரகசியம் என்ன? ஆவியினாலே நிறைந்து காணப்படுங்கள். No worry. கவலையே கிடையாது. Have you seen a drunkard going No. Drunkards don't worry. They don't worry. They just don't worry. ஒரு குடிகார என்னைக்காவது இவர் வச்ச 7 மூஞ்சு மாதிரி 7 மூஞ்சில போயிருக்கிறானா? இல்லை இல்லை. அவன் அந்த மாதிரி மூஞ்ச தூக்கிட்டு பல்ல கடிச்சிட்டு வாய்க்குள்ள விரல விட்டுட்டு ஒரு நாள் கவலைப்பட மாட்டான், கவலைப்படவே மாட்டான். Can we talk? பேசலாமாங்க? Drunkards don't get easily offended. குடிகாரனை என்னத்த சொல்லு, அவன் அதனால சொர்ணே கிடையாது, பாதிக்கப்படவே மாட்டான்.
You tell the drunkard, stupid. He goes. ஒரு குடிகாரனை பார்த்து முட்டாள்னு சொல்ல அவன் இழுச்சிட்டு போவான். See you. See you னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். You tell a drunkard, you are a drunkard, stop drinking, you are a useless man. He goes, me? No, me. ஒரு குடிகாரனை பார்த்து நீ குடிகாரன், பிரயோஜனமற்றவன், லாய்க்கு இல்லாதவன், உன் குடிய நிறுத்துன்னு சொன்னா அவன் சொல்லுவான், நானா I'm okay. நான் நல்லா தானே இருக்கிறேன். Everything is okay. எல்லாமே நல்லா இருக்குது. You have the problem. உனக்கு தான் பிரச்சனை. I am doing well. நான் நல்லா இருக்கிறேயா. Hallelujah. Hallelujah. Pastor Anand, you remember when we first got born again? You remember? Those times when people even offend you, you don't feel it. Yes. What was the secret at that time? We were so drunk with God that people step on your toe when you pray for them. People stab you when you bless them. Because our heart was full of Jesus. Full of Jesus. Our hearts were saturated with Jesus. But over a period of time when we started growing in the word, then our love was out. Now every little thing offended, even our own shadow can offend us. நாம் முதலாவது மறுபடியும் பிறந்து ஆவியின் அனுபவத்திற்குள்ளே வரும்போது பாருங்கள், யார் என்ன சொன்னாலும் நாம் பாதிக்கப்படவே இல்லை. எந்த விதத்திலும் ஒரு 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 வேதனை நாம் அடையவில்லை. அவர்கள் மிதித்தால் என்ன, அவர்கள் அடித்தால் என்ன, அவர்கள் தூற்றினால் என்ன, கவலைப்படவே இல்லை. ஆனால் ஆண்டவருடைய வசனத்திலே வளர 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 ஆண்டவருடைய வசனம் நமக்கு நன்றாய் தெரிந்தவுடனே இப்பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஊழிய பாதையிலே யாராவது ஒருவர் ஒரு வார்த்தை சொன்னாலும் அதாலே நம்மாலே தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஏன்? நம்முடைய சொந்த நிழலே நம்மை தொடர்ந்து வந்தாலும் நாம் சற்று அச்சமுற்று அங்கேயும் பாதிக்கப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். Offended. பாதிக்கப்படுகிற ஒரு நிலைமை. Every man, woman of God, ஒவ்வொரு தேவதாசன் ஊழியக்காரி is offended at somebody. ஏதோ யாராலும் இடரலுக்குள்ளே வருகிறார்கள். Get drunk in the spirit. ஆவியினாலே நிறைந்திருங்க. And you will not hear what your brother said. That negative thing your brother said about you, you will not even hear it because you are busy getting drunk. You are busy loving Jesus. You are busy reaching out to soul. You are busy loving. You don't even have time for that thing. சகோதரன் ஒருவன், உன்னுடைய நண்பன் ஒருவன், ஏதோ உன்னுடைய ஊழியத்திலே உன்னுடைய சகோதரன் ஒருவன் ஏதோ தவறாய் உன்னை சொன்னதினாலே நீ வேதனைப்படுகிறாய், வருத்தப்படுகிறாய். ஆனால் அது அவசியமில்லை. நீ வேதனைப்பட அவசியமில்லை. இப்பொழுது அது வராதபடி காரணம் என்ன? நீ குடித்து கொண்டே இருக்கிறாய். எவன் என்ன சொல்லிட்டு போனா எனக்கு என்னங்க, சொர்ண கட்டவன் மாதிரி போய்கிட்டே இருக்கலாம். The next point. அடுத்த குறிப்பு. Drunkards are reliable communicators. குடிகாரர்கள் நம்பக்கூடிய பேச்சாளர்கள், தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள். If you want everybody to hear something, call a drunkard and send him. எல்லாரும் You talk to somebody. I mean, if you want everybody to hear about you, sit down with a drunkard and talk with him. உங்களை பற்றி எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க விரும்புவீங்களா? ஒரு குடிகாரனோடு கூட போய் நீங்க உட்காருங்க, உங்களை பற்றி சொல்லுங்க, அமைதியா உட்கார்ந்து கேட்டுட்டே இருப்பான். And when he leaves that place, அந்த இடத்தை விட்டவன் புறப்படும் போது is more than the CNN center. CNN சென்டரை விட அதிகமானது. He will tell everybody. எல்லார்கிட்ட போய் சொல்லிடுவான். You be a soul winner. நீ ஒரு talking about Jesus, sharing Jesus with people will not be a struggle. ஆத்தும If you ஆதாய drunk in the spirit. நீ ஒரு ஆத்தும ஆதாய பணியை செய்கிறவன், இயேசுவை பற்றி எல்லாரிடத்திலும் சொல்லுகிறாய், பேசுகிறாய், ஆனாலும் யாரும் கேட்கிறதில்லை. காரணம் என்ன? நீ மாறாக ஆவியினாலே நிறைந்து இயேசுவை பற்றி நீ சொல்லுவாயானால் எல்லாரும் கேட்பார்கள். கேட்கிறவனும் மற்றவர்களுக்கு போய் சொல்லுவான்.
Jesus said, what I tell you in secret, ரகசியத்திலே அந்தரங்கத்திலே நான் உங்களுக்கு சொல்லுவதை declare it openly. நீங்கள் பகிரங்கமாய் வெளியரங்கமாய் பரிசாற்றுங்கள் என்று இயேசு சொன்னார். Drunkards are good transmitters. They are good channels of communication. They will hear from one end and they will send it to the other end. குடிகாரர் நன்றாய் தகவலை பரிமாற்றம் செய்யக்கூடிய திறனாளிகள் ஒரு பக்கத்திலிருந்து கேட்டு மறுபக்கத்துக்கு உடனடியாக தகவலை பரிமாற்றம் செய்வார்கள். God is speaking certain things to you. God is sharing certain things to you, and He expects you to share them with others. தேவன் சில காரியங்களை உங்களோடு பேசுகிறார். தேவன் சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறார். நீங்கள் அதை மற்றவர்களுக்கு அறிவிக்க தகவல் கூற அவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். But you be stingy with that word if you are not drunk in the spirit. ஆனால் ஆவியினாலே நிறைந்தவர்களாய் நீங்கள் இல்லாமல் இருப்பீர்களானால் தேவன் உங்களுக்கு கொடுத்த வசன வெளிப்பாடுகள் அவைகளை உங்களுக்குள்ளே வைக்கக்கூடிய நப்பிகளாய் கஞ்சத்தனம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறீர்கள். They are good transmitters. தகவலை பரிமாற்றம் செய்யக்கூடிய நல்ல ஆட்கள் இவர்கள். God is emailing you messages, faxing you messages. He's speaking to you. தேவன் உங்களோடு பேசுகிறார். காரியங்களை அவ்வப்போது உடனுக்குடன் தகவல்களை ஆண்டவர் அனுப்புகிறார். And He wants you to give out. அதை நீங்கள் மற்றவர்களுக்கு பரிமாற்றம் செய்ய அவர் விரும்புகிறார். Yes. Are you here this morning? இந்த காலை வேளையில் எத்தனை பேர் நான் சொல்வதை கேட்கிறீர்கள்? இங்கே இருக்கிறீர்களா? Let's ask the Holy Spirit to fill us, please. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும்படியாய் கேட்போம். This is the drinking bar. இது drinking bar. This is the drinking bar. இது குடிக்கிற இடங்க drinking bar. And the bar attendant is here, the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் பார் அட்டெண்டராக இங்கே இருக்கிறார் உங்களுக்கு குடி கொடுக்கும்படியாய். And He has fresh wine for you. புதிய ரசத்தை உங்களுக்காக அவர் ஆயத்தமாக்கி இருக்கிறார். All it takes is for you to take and drink. நீங்கள் வாங்கி பருக வேண்டும், அவ்வளவுதான். And the good news is that a rich man has entered this bar called Jesus, who have paid for the wine. அதிலே நல்ல ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னவென்று சொன்னால், இருக்கிறதிலே ஐஸ்வர்யவானாகிய ஒருவர் நல்லவர் ஆண்டவராய் இயேசு இந்த பாருக்குள்ளே போய் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் நீங்கள் குடிக்கக்கூடிய அந்த குடிபானத்திற்கு அந்த ஆவி நிறைவுக்கு கிரயத்தை செலுத்தி விட்டார். He paid it with His blood. தம்முடைய இரத்தத்தினாலே அதை செலுத்தினார். The best wine, சிறந்த ரசம், the precious Holy Spirit. விலையேற பெற்ற பரிசுத்த ஆவியானவர். The anointing that the Holy Spirit gives. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அபிஷேகம். The enablement that the Spirit gives. ஆவியானவர் கொடுக்கிற திறன், வரம். The greatest in Christianity today is the anointing. இன்றைக்கு கிறிஸ்தவ idol in Christianity today is the anointing. இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே இருக்கிற ஒரு பெரிய விக்கிரகம் என்னன்னா அபிஷேகம். The anointing is not the Holy Spirit. அபிஷேகம் பரிசுத்த ஆவி அல்ல. The Holy Spirit gives the anointing. பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை கொடுக்கிறார். அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவர் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறது தான் அபிஷேகம். The anointing is a product that the manufacturer, who is the Holy Spirit, gives. உற்பத்தியாளராகிய பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற உற்பத்தி தான் அபிஷேகம். A special God-given ability to accomplish a special specific task. குறிப்பிட்ட வேலையை விசேஷித்த விதமாய் தேவன் கொடுக்கக்கூடிய செயல்படுத்தும்படியாய் தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷித்த திறன்தான் இந்த அபிஷேகம். We spend all the time with the product. உற்பத்தியோடு கூட உற்பத்தி பொருளோடு முழு நேரத்தையும் நீ செலவு செய்கிறாய். Instead of the manufacturer.
உற்பத்தியாளரோடு கூட நீ நேரத்தை செலவு செய்வதற்கு பதிலாக உற்பத்தியாளர் உற்பத்தி செய்த உற்பத்தி பொருளோடு கூட நீ நேரத்தை செலவு செய்கிறாய். We need to develop a friendship with the Holy Spirit. அன்பானவர்களே, உற்பத்தி பொருளாய் அபிஷேகத்தோடு அல்ல, அபிஷேகத்தை உற்பத்தி செய்கிற உற்பத்தியாளராய பரிசுத்த ஆவியானவரோடு கூட அதிகமான நேரத்தை நான் செலவு செய்வேன். And we will never lack the product. அப்படியானால் உற்பத்தியாளரோடு உன்னுடைய நட்பையும் சிநேகத்தையும் நீ பரிபாலனம் செய்யும் போது உற்பத்தி ஒருபோதும் குறைந்து போகாது. We will never lack the anointing. உற்பத்தி பொருளாய அபிஷேகம் ஒருபோதும் குறையாது. He's here. பாருங்கள், fresh wine. புதிய ரசம். One thing drunkards know how to do is always to keep a very nice relationship with the bar attendant. They are always, listen, they will fight in the bar, they will throw away bottles, they will kick people, but the bar attendant, no, they won't touch you. குடிகாரர்களிடத்திலே உள்ள ஒரு நல்ல காரியங்களிலே ஒன்று, ஒருபோதும் தங்களுக்கு குடியே கொடுக்கிறவன் கடக்காரன் கிட்ட சண்டை போடவே மாட்டாங்க. பாட்டில தூக்கி விசிறடிப்பான், எட்டி உதைப்பான், அங்க பக்கத்துல உள்ளவங்க எல்லார்ட்டையும் சண்டை போடுவான். ஆனா பார் அட்டெண்டர் குடிக்கிறவன் அவனுக்கிட்ட அவனை தொடவே மாட்டான், அவனோடு ரொம்ப நெருக்கமா இருப்பான். மாட்டினையா மாதிரி they will fight everybody, எல்லாரோடு சண்டை போடுவான், but not the bar attendant. ஆனா பார் அட்டெண்டரோடு சண்டையே போட மாட்டான். Because they know this man have something that he needs. ஏனென்றால் குடிகாரனாய தனக்கு தேவைப்படுகிற ஒன்று இந்த ஆசாமி கிட்டதான் இருக்கு. இவனுக்கிட்டே மூஞ்ச காட்டு நான் முறைச்சா என்ன ஒண்ணும் கிடைக்காது, நல்லாவே அவனுக்கு தெரியும். Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர், you are all I need. நீர் மட்டுமே எனக்கு தேவை. Because you have the wine. ஏனென்றால் உம்மிடத்திலே ரசம் இருக்கிறது. You have the wisdom I need. எனக்கு தேவைப்பட்ட ஞானம் உம்மிடத்திலே இருக்கிறது. You have the strength I need. எனக்கு அவசியப்படுகிற பலன் உம்மிடத்திலே இருக்கிறது. You have the power I need. உம்மிடத்திலே எனக்கு தேவைப்பட்ட வல்லமை இருக்கிறது. You have the directions. வழி நடத்துதல் இருக்கிறது. Oh, you have what I need. எனக்கு தேவையெல்லாம் உம்மிடத்திலே தான் இருக்கிறது. A friendship with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரோடு உள்ள ஒரு சிநேகம், ஒரு நட்புறவு. That is what drunkards do. அதுதான் குடிகாரர் செய்கிறார்கள். See, somebody that comes to the bar, அந்த பாருக்கு கடைக்கு வருகிறவன், who is not a drunkard, அவன் குடிகாரனா இல்லாட்டா, will start arguing with the bar attendant and fighting her. அந்த பார் அட்டெண்டர் கிட்ட கடைக்காரன்ட்ட போய் சண்டை போட்டு தர்க்கம் பண்ணுவானா, then the drunkard முதலாள் குடிகாரன் தான் will rise up, அவன் எழும்புவான் and go, go away, போடா வெளிய. do you know who he is? இந்த ஆள் யாருன்னு உனக்கு தெரியுமாடா? We will protect the things of the Spirit when we are drunk with Him. We will protect the sacred things of God. We will protect the purity of the Scripture. We will protect the sanctity of the gospel. We will protect the things of heaven, the heavenly, the eternal things. We will preserve. ஆவினாலே நாம் நிறைந்து காணப்படும் போது ஆவியானவருடைய பரிசுத்தமான வஸ்துக்களை, அவருடைய வசனமாய பரிசுத்த வசனங்களை, ஊழியத்தின் பரிசுத்த வஸ்துக்களை, நாம் அவருடைய ராஜ்யத்திற்குரிய வஸ்துக்களை பரிசுத்தமாய் பாதுகாக்க கூடியவர்களாய் இருப்போம். என்ன வந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டோம். Let's rise up this morning. நம்ம எல்லாரும் இந்த காலை வேளையில் எழுந்திருப்போமா? Please. தயவு செய்து. You are all I need. You are all I need, Jesus. இயேசுவே, நீர்தான் எனக்கு அவசியப்படுகிறீர். Holy Spirit, you are all I need. பரிசுத்த Spirit, உம்மோடு கூட நான் சண்டையிட மாட்டேன். பரிசுத்த ஆவியானவரே, I will not fight you, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, உம்மோடு நான் சண்டையிட மாட்டேன். I will not grieve you, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, நான் உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். So Paul wrote, he said, please don't grieve the Spirit and don't quench him. ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள், ஆவியை அணைத்து போடாதிருங்கள்.
Because you need to get drunk in the spirit. ஆவியினாலே நீங்கள் நிறைந்து வெறி கொள்ள வேண்டியதாய் இருக்கிறது. And he is the bar attendant. அவர்தான் உங்களுக்கு அதை கொடுக்கக்கூடிய உரிமையாளர். Say the Lord. கர்த்தர் சொல்கிறார் to you, இன்றைக்கு உங்களை பார்த்து, his beloved, his beloved, அவருடைய நேச பிரியமானவனே, it's not by might, பலத்தினாலும் அல்ல. No, it's not by might. பலத்தினாலே அல்ல. No, it's not by might. இல்லை, பலத்தினாலே அல்ல. For all that God has revealed to you, for all that God wants you to be and do, தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தின எல்லாமே நீங்கள் இருக்கும்படியாய், நீங்கள் செய்யும்படியாய் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தின எல்லாமே it's not by might, பலத்தினாலே அல்ல. it's not by your power, உங்களுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல. it's not by our power, நம்முடைய வல்லமை பராக்கிரமத்தினாலே அல்ல. but the bar attendant, ஆனால் உரிமையாளர் by his spirit, அவருடைய ஆவியினாலே, by the spirit. ஆவியினாலே, I need you, Holy Spirit. பரிசுத்த ஆவியை நான் அவசியப்படுகிறேன். I want to be drunk this morning. நான் இந்த காலை வேளையிலே நிறைய விரும்புகிறேன். I've led myself into places I'm not supposed to go. போக வேண்டாத இடங்களிலே நான் என்னை நடத்திக் கொண்டு சென்றேன். I've read what I'm not supposed to read. வாசிக்க வேண்டாத காரியங்களை வாசித்து விட்டேன். I've said what I'm not supposed to say. சொல்லக்கூடாத காரியங்களை நான் சொல்லிவிட்டேன். I've done what I'm not supposed to do. செய்யக்கூடாத காரியங்களை செய்து விட்டேன். Because I wasn't drunk. ஏனென்றால் நான் குடியினாலே அல்லது ஆவி நிறைவினாலே வெறித்திராமல் இருந்தபடியினாலே. I've been the boss of my own life. ஆனால் என்னுடைய வாழ்க்கையின் முழு உரிமையாளராக, சொந்தக்காரராக, எஜமானாக நீர் ஆண்டவரே. But sweet Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே, be my shepherd from today. இந்த நாளிலிருந்து என்னுடைய மேய்ப்பனாய் இரு. Be my guide from என்னுடைய வழி today. காட்டியாய் இந்த நாளிலிருந்து இரு. Fill me to overflow. ஆண்டவரே, நிரம்பி வழியை என்னை நிரப்பு. May I be led by your spirit. உம்முடைய ஆவியினாலே நான் நடத்தப்பட. Lift your hands and cry out to him. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவரை நோக்கி கூப்பிடுங்கள். Come on, cry out to him. அவரை நோக்கி கூப்பிடுங்கள். Come on, cry out to him. அவரை நோக்கி கூப்பிடுங்கள். I want my children to get drunk in the என்னுடைய spirit. பிள்ளைகள் ஆவியினாலே நிறைய நான் I விரும்புகிறேன். want my family to get drunk in the spirit. என்னுடைய குடும்பம் ஆவியினாலே நிறைய நான் Oh, I விரும்புகிறேன். want the church and ministry to get drunk in the spirit. சபை என்னுடைய ஊழியமானது ஆவியினாலே நிரம்ப நான் விரும்புகிறேன். Holy Spirit, பரிசுத்த ஆவியே, I came with an empty cup today. ஆண்டவரே, வெறுமையான பாத்திரமாய் இன்றைக்கு வந்தேன். I came with an empty life today. வெறுமையான வாழ்க்கையோடு நான் வந்தேன். Fill me. என்னை நிரப்பும் Fill me. என்னை நிரப்பும் ஆண்டவரே. Fill me. என்னை நிரப்பும் ஆண்டவரே. Fill me. என்னை நிரப்பு. Fill me. நிரப்பு. Fill me. நிரப்பு. Oh, I want to be drunk. I want to be drunk. ஆண்டவரே, வெறி I want to be நிறைய drunk. விரும்புகிறேன். Fill me, Holy Ghost. நிரப்பும் பரிசுத்த I ஆவியே. want to be drunk. நான் நிறைய விரும்புகிறேன். I want to be drunk. வெறி கொள்ள விரும்புகிறேன். Fill me. நிரப்பு. Sweet spirit. அவப்ப நல்ல ஆவியே. Spirit of wisdom. ஞானத்தின் ஆவியே. Spirit of power. வல்லமையின் ஆவியே. Spirit of joy. சந்தோஷத்தின் Spirit ஆவியே. of strength. பலத்தின் ஆவியே. Spirit of purity. பரிசுத்தத்தின் ஆவியே. I want to be drunk of நான் you. குடிக்க விரும்புகிறேன். I want to be drunk by உம்மை you. பருக விரும்புகிறேன். Fill my என்னை family. நிரப்பும் என்னுடைய குடும்பத்தை. Yes, fill my wife. என்னுடைய மனைவியை நிரப்பு. Fill my children. என்னுடைய பிள்ளைகளை My நிரப்பு. husband. புருஷனை. My city. என்னுடைய பட்டணத்தை. My nation. என்னுடைய தேசத்தை. We want to be drunk நாங்கள் நிரம்ப விரும்புகிறோம். for your glory, உம்முடைய Jesus. மகிமைக்காக இயேசுவே. For your glory, உம்முடைய Jesus. மகிமைக்காக இயேசுவே. Use me, Lord. என்னை உபயோகப்படுத்து. Fill me. என்னை நிரப்பு. I need your நான் strength. உம்முடைய ஆவியை Holy விரும்புகிறேன். Spirit, பரிசுத்த ஆவியே. I need your guidance. உம்முடைய வழி நடத்தல் வேண்டும்.